ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்பர் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்து தரவாயிக்கிங்க. ஏன்னா அந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் தெரிஞ்சாதான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சால்வ் பண்ண முடியும். எல்லா டாபிக்ஸுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால அந்த பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் தெரியாமல் நெக்ஸ்ட் நீங்கள் எந்த மேக்ஸுமே வந்து சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால அதில் வந்து தரவாயிக்கிங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம நம்பர் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்பர் சிஸ்டம்ல பேசிக் என்ன அப்படின்னா, நீங்க ஆட் நம்பர்ஸ்னு படிச்சிருப்பீங்க. ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ் படிச்சிருப்பீங்க. ஆட் நம்பர்ஸ்னா என்ன? ஆட் நம்பர்ஸ் அப்படின்னா 1ல ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 1, 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதான் வந்துட்டு ஆட் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ்னா 2ல ஸ்டார்ட் ஆகும். 2ல ஸ்டார்ட் ஆகி 2, 4, 6, 8, 10, 12 இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டே இருக்கும் எக்ஸெட்ரா. இதான் வந்துட்டு ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ். இதுலயே வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் படிச்சிருப்பீங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன? ஹோல் நம்பர்ஸ்னா என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ்னு ரெண்டு படிச்சிருப்போம். இதெல்லாம் வந்து நீங்க பேசிக்ஸ் கிளாஸ்லயே படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே இதெல்லாம் வந்திருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ்லாம். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா 1ல ஸ்டார்ட் ஆயிட்டு 1, 2, 3, 4 இப்படியே போயிட்டே இருக்கும் லைனா. இது எல்லாமே வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன வரும்? 0ல ஸ்டார்ட் ஆயிட்டு 0, 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி எக்ஸெட்ரா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதான் வந்துட்டு ஹோல் நம்பர்ஸ். இப்போ இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆட் நம்பர்னா 1, 3, 5, 7, 9, 11 இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஈவன் நம்பர்ஸ்னா இதில் இல்லாத நம்பர்லாம் இதில் இருக்கும். 2ல ஸ்டார்ட் ஆகும். 2, 4, 6, 8, 10, 12 போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நேச்சுரல் நம்பர் அப்படின்னா 1, 2, 3, 4 1ல ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4 போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஹோல் நம்பர் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது வந்து 0ல ஸ்டார்ட் ஆகும். இதான் வந்துட்டு ஹோல் நம்பர்ஸ். இதுல வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ். இதுல நம்ம நம்பர் சிஸ்டம்ல பார்க்க போற டாபிக் வந்து பிரைம் நம்பர்ஸ். இது ஏன் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம், லாஸ்ட் இயர் நவோதயா கொஸ்டின் நீங்க எது வேணா எடுத்து பாருங்க. கண்டிப்பா இதுல இருந்து வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸாக்டா வந்து 2 ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும். அதான் வந்து பிரைம் நம்பர்ஸ். 2 ஃபேக்டர்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா அது வந்து 2 டேபிள்ல வந்து வரும். ஒரு நம்பர் அப்படின்னா அது 2 டேபிள்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 அப்படின்னா அது வந்து எந்த டேபிள்ல வரும்? 1 டேபிள்ல மட்டும்தான் வரும். 1 1s are 1 அவ்வளவுதான். வேற எந்த டேபிள்லயுமே 1 வராது. இப்போ 2 அப்படின்னா எந்த டேபிள்ல வரும்? 1 டேபிள்ல வரும். அதே மாதிரி 2 டேபிள்ல வரும். இப்போ 3 அப்படின்னா இதுல வரும்? 1 டேபிள்ல வரும். அடுத்து 3 டேபிள்ல வரும். அடுத்து 4 அப்படின்னா டேபிள் வரும்? 1 டேபிள்ல வரும். அடுத்து 2 டேபிள்ல வரும். 2 2s are 4 வரும். அடுத்து 4 டேபிள்ல வரும். அடுத்து 5 அப்படின்னா இது எந்தெந்த டேபிள்ல வரும்? 1 டேபிள்ல வரும். பேசிக்கா எல்லாமே 1 டேபிள்ல வந்துடும். அடுத்து வேற என்ன டேபிள் வரும்? 5 டேபிள்ல வரும். அவ்வளவுதான். அடுத்து 6 வந்து எந்த டேபிள்ல வரும் அப்படின்னா 1 டேபிள்ல வரும். 2 டேபிள்ல வரும். 3 டேபிள்ல வரும். அடுத்து 6 டேபிள்ல வரும். அடுத்து 7 எந்த டேபிள்ல வரும்? 1 டேபிள்ல வரும். 7 டேபிள்ல வரும். அடுத்து 8 என்ன டேபிள்ல வரும்? 1 டேபிள்ல வரும். 2 டேபிள்ல வரும். 4 டேபிள்ல வரும். அடுத்து 8 டேபிள்ல வரும். அடுத்து 9 எந்த டேபிள்ல வரும்? 1 டேபிள்ல வரும். 3 டேபிள்ல வரும். அடுத்து 9 டேபிள்ல வரும். அடுத்து 10 எந்த டேபிள்ல வரும்? 1 டேபிள்ல வரும். 2 டேபிள்ல வரும். 5 டேபிள்ல வரும். அடுத்து 10 டேபிள்ல வரும். அது மாதிரி 11 எந்த டேபிள்ல வரும்? 1 டேபிள்ல வரும். 11 டேபிள்ல வரும். இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். என்னென்ன டேபிள்ல எந்தெந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 1ல இருந்து இப்போ 11 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த நம்பர் வந்து எக்ஸாக்டா வந்து 2 ஃபேக்டர்ஸ், அதாவது 2 டேபிள்ல வந்துச்சு அப்படின்னா 2 ஃபேக்டர்ஸ், ஒரு டேபிள்ல வந்ததுன்னா 1 ஃபேக்டர்ஸ். இப்போ எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த நம்பர் வந்து 2 டேபிள்ல வருது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வருது, 2 வருது. அடுத்து 3 வருது 2 ஃபேக்டர்ஸ். அடுத்து 5 வருது. அடுத்து 7 வருது. அடுத்து எந்த நம்பர் வருது? 7க்கு அடுத்து 11 வருது. இந்த மாதிரி 2 ஃபேக்டர்ஸ் எக்ஸாக்டா இருந்துச்சுன்னா அதான் வந்துட்டு என்ன அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஹேவ் 2 ஃபேக்டர்ஸ். அதை ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாக்ட்லி ஹேவ் 2 ஃபேக்டர்ஸ்.
அந்த 2 ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா 1 அண்ட் இட் செல்ஃப். 1 அண்ட் இட் செல்ஃப் அதான் வந்துட்டு அந்த 2 ஃபேக்டர்ஸ். 1 அண்ட் இட் செல்ஃப் என்ன அப்படின்னா என்ன நம்பரோ அந்த நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3னா 1 அண்ட் 3, 5னா 1 அண்ட் 5, இப்போ 2னா 1 அண்ட் 2, 7னா 1 அண்ட் 7, என்ன நம்பரோ அந்த நம்பரும் அந்த டேபிள்ல வரும். அதான் வந்துட்டு 2 ஃபேக்டர்ஸ். அதான் வந்துட்டு என்ன அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ். இந்த மாதிரி இருக்கிற நம்பர் தான் வந்து பிரைம் நம்பர்ஸ். அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லிட்டே போகலாம் பிரைம் நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் வேணாலும். இப்ப இந்த டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம 11 1ல இருந்து 11 வரைக்கும் எழுதியிருக்கோம். இப்ப இதுல எது பிரைம் நம்பர்ஸ்? 2, அடுத்து 3, அடுத்து 5, அடுத்து 7, நெக்ஸ்ட் 11. இந்த மாதிரி டாட் 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 இப்படியே போயிட்டே இருக்கும். 11 13 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற நம்பர் தான் பிரைம் நம்பர்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் என்ன? 2 தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர். 2ல தான் வந்து பிரைம் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். இப்ப உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா இப்போ 1ல இருந்து 100 வரைக்குள்ள பிரைம் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா லாஸ்ட் இயர் நவோதயா 2026 நவோதயால பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 1ல இருந்து 11 இன் பிட்வீன்ல இருக்கிற பிரைம் நம்பர்ஸோட சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ உங்களுக்கு பிரைம் நம்பர்ஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் அதை வந்து சம் ஆட் பண்ண முடியும். பிரைம் நம்பர்ஸ் என்னன்னு தெரியாம நம்ம என்ன பண்ண முடியாது? ஆட் பண்ண முடியாது. அப்போ வந்து நீங்க என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா 1ல இருந்து 100 வரைக்கும் உள்ள பிரைம் நம்பர்ஸ். ஆக்சுவலா 1ல இருந்து 10 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். 1ல இருந்து எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு 10 வரைக்கும்? லாஸ்ட் நம்ம பார்த்தோம்ல 4 பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. என்னென்ன பிரைம் நம்பர்ஸ் இருக்கு? 2, 3, 5, 7 இந்த 4 நம்பர்ஸ் இருக்கு. அதே மாதிரி 10ல இருந்து 20 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு? 11, 11, 13, 17, 19 இந்த மாதிரி 4 நம்பர்ஸ் இருக்கு. அடுத்து 20ல இருந்து 30 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? என்ன நம்பர்ஸ் வரும் ரெண்டு டேபிள்ல வர்றது? 23, 29 இந்த 2 நம்பர்ஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் 30 to 40. 30 to 40 என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 31, 37 2 நம்பர்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் 40 to 50. 40 to 50 என்ன நம்பர் இருக்கு பிரைம் நம்பர்? 41, 43, 47 இந்த 3 நம்பர்ஸ் 40 to 50 இருக்கு. அடுத்து 50 to 60 என்ன நம்பர் இருக்கு? 53, 59 only 2 numbers. Next 60 to 70 என்ன நம்பர்ஸ் இருக்கு? 61, 67 2 numbers. Next 70 to 80 என்ன நம்பர்ஸ் இருக்கு? 71, 73, 79 3 numbers. அடுத்து 80 to 90 என்ன நம்பர்ஸ் இருக்கு? 83, 89 2 numbers. அடுத்து 90 to 100 எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? only 1 number 97. இதான் உங்களுக்கு 1ல இருந்து 100 வரைக்குள்ள பிரைம் நம்பர்ஸ். இந்த இதை வந்து கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? இதை மெமரைஸ் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பா. என்ன அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து ஃபர்ஸ்ட் 1 to 20 இன் பிட்வீன் 1 to 20 ஹவு மெனி பிரைம் நம்பர்ஸ் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா சம் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிக்கணும்? மெமரைஸ் பண்ணிக்கணும். இல்லை இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து இப்போ 44, 442, 223, 223, 21 அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு நம்பரா கூட இது என்ன பண்ணிக்கலாம்? ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ ஏபிசிடியில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெட்டர் என்ன வரும்? ஃபோர்த் லெட்டர் என்ன வரும்? டி. அப்ப டி டின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டி இது இருக்கும், டி தான் வரும். இது செகண்ட் லெட்டர். செகண்ட் லெட்டர் என்ன வரும்? பி. அடுத்து இது 2 இருக்கா, அதனால பி.
அடுத்து 3 இருக்கு. 3 இருந்தா என்னது? சி. அடுத்து 2 நம்பர்ஸ் இருக்கு. பி. அடுத்து பி. அடுத்து சி. ஏன்னா 3 நம்பர்ஸ் இருக்கிறனால சி. அடுத்து 2 நம்பர்ஸ் இருக்கிறனால பி. அடுத்து ஏ. இந்த மெத்தட்லயும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டிடி, பிபிசி, பிபிசி, பிஏ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் கேட்டாங்கன்னா டி. டின்னு என்ன? 4th லெட்டர். அப்போ 4 நம்பர்ஸ் வரும். அப்போ 4 நம்பர்ஸ் என்னென்னு நீங்க யோசிச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அதனால இந்த ஷார்ட்கட் சில பேர் நம்பர் ஞாபகம் வச்சுப்பாங்க. நம்பர்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 44 223 223 21. உங்களுக்கு இது ரெண்டுல எது ஞாபகம் இருக்கோ அதான் ஞாபகம் வச்சுங்க கண்டிப்பா. ஏன் அப்படின்னா இதுல இருந்து கண்டிப்பா எல்லா நவோதயா கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நவோதயா, சைனிக், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நிறைய எக்ஸாம்ல பிரைம் நம்பர்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரே ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இதுல இன்னொன்று இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ்ல இன்னொன்று இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் என்னன்னு கேட்பாங்க சில எக்ஸாம்ல. ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் என்ன? 2. 2 இஸ் சில பேர் 1ன்னு கொடுத்துருப்பாங்க. 1ன்னு சொல்லி ஆன்சர் பண்ணிடுவாங்க. 2 இஸ் த ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர். இதை வந்து மறக்க கூடாது. ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர். ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் என்ன அப்படின்னா 2. இன்னொன்று என்ன அப்படின்னா பிரைம் நம்பர் எல்லாமே வந்துட்டு ஆட் நம்பராக தான் இருக்கும். ஈவன் நம்பர் வரவே வராது. இதில் பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 100 வரைக்கும் எழுதியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆட் நம்பர் தான் வரும். ஈவன் நம்பர் வரவே வராது. ஒரே ஒரு ஈவன் நம்பர் வர்றது என்ன அப்படின்னா 2 மட்டும்தான். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும்தான். இது மட்டும்தான் ஒன்லி ஈவன் நம்பர் இன் பிரைம். ஒன்லி ஈவன் நம்பர் இன் பிரைம். பிரைம் நம்பர்ல இருக்கிற ஒரே ஒரு ஈவன் நம்பர் என்ன அப்படின்னா 2 மட்டும்தான். அப்போ 2 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பரும் 2 தான். இதை நீங்க மறக்கக்கூடாது கண்டிப்பா. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா காம்போசிட் நம்பர். பிரைம் நம்பர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ பிரைம் நம்பர் நம்ம என்ன பார்த்தோம்? பிரைம் நம்பர் அப்படின்னா மெயினா என்ன சொல்லுவீங்க? பிரைம்னா ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். 2 ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? பிரைம் நம்பர்ஸ். சேம் காம்போசிட் நம்பர்னா என்ன அப்படின்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காம்போசிட் நம்பர். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர் என்ன அப்படின்னா 4. 4ல தான் ஸ்டார்ட் ஆகும். 4, 6, 8, 9, 10 இதெல்லாம் வந்து காம்போசிட் நம்பர். இப்படியே போயிட்டே இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர் 4. இதுல வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும் உங்களுக்கு. சம்டைம் எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா 1 காம்போசிட் நம்பர் ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர்னு போட்டு 1, 2, 4, 6 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? 1 2 சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிரும். கன்ஃபியூஸ் ஆகி சில பேர் வந்து 2ன்னு வந்து மார்க் பண்ணிடுவாங்க. ஏன்னா 2 வந்து வராது. ஏன் அப்படின்னா 2ங்கிறது வந்து பிரைம் நம்பர். 3ங்கிறது பிரைம் நம்பர். 1 அப்படிங்கிறது வந்துட்டு நெய்தர் பிரைம் ஆர் காம்போசிட் ரெண்டுலையுமே வராது. ஏன்னா ஒரே ஒரு ஃபேக்டர் தான் அதுல இருக்கும். 1 டேபிள்ல மட்டும்தான் 1 வரும். அப்போ ரெண்டுலையுமே 1 வராது. இப்போ ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் என்ன? 2. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர் என்ன? 4. அப்போ காம்போசிட் நம்பர் அப்படிங்கிறது என்னது? ரெண்டு மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காம்போசிட் நம்பர். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ்னு சொல்லுவாங்க. காம்போசிட் நம்பர்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர். ரெண்டு பிரைம் நம்பர் மல்டிப்ளை பண்ணா காம்போசிட் நம்பர் வரும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 இருக்கு, வேற என்ன இருக்கு? 5 இருக்கு. இது ரெண்டுமே வந்துட்டு பிரைம் நம்பர்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 15. அப்போ 15ங்கிறது என்னது? காம்போசிட் நம்பர். இதான் வந்துட்டு காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர் வந்து 4. இது ரெண்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஓகேவா?